குட் ஈவினிங். பிரைஸ் தி லார்ட். நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உம்முடைய பாதத்திற்கு நாங்கள் வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்திற்கு வந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான வார்த்தைகளை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆவியானவர் எங்களோடு பேசுங்க, ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்படுங்க. இந்த வார்த்தைகள் எங்கள் ஆழ் மனதிலே பதியத்தக்கதாகவும் தேவன் விரும்புகிறதான மாற்றத்தை பரிசுத்த வார்த்தைகள் எங்களிடத்திலே உருவாக்கும்படியாகவும் தேவனுடைய சித்தத்திற்கு எங்களை முழுவதுமாக நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். இந்த வசனங்களை நாங்கள் கேட்க முடியாதபடி சிந்தையிலும் எண்ணங்களிலும் காணப்படுகிற அரண்கள், எல்லா விதமான கவன சிதைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய மூளைப்பகுதியை விட்டு சிந்தையை விட்டு வெளியேறட்டும். பரிசுத்த சிந்தையை, பரிசுத்த இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. உங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கீழ்ப்படியவும், மாற்ற வேண்டிய காரியங்கள், விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்கள், சரி செய்ய வேண்டிய காரியங்களிலே சரி செய்து கொள்ளவும் இணக்கமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும். கர்த்தருடைய வார்த்தையை எதிர்க்கிறதான எல்லா முரட்டாட்ட சுபாவங்களும் எங்களுடைய மாம்சத்தை விட்டு வெளியேறுவதாக நீர் மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யும், வணைந்து கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நலமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நான் பேசுறது கேட்குது இல்லைங்களா? எல்லாருக்கும் ஒரு ஹேண்ட்ஸ் அப் தர முடியுமா? ஒரு ஹேண்ட்ஸ் அப். ஹலோ. ஓகே, தேங்க்யூ. சரி, சந்தோஷம். பைபிள் ஸ்டடி ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டுருந்தாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டாங்க பாருங்க. சரி, இது சர்ச்லேயும் இதே கதை தான், ஆன்லைனில் நடந்தாலும் அதே கதை தான். சரி, எனிவே நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். சரி, கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கடந்த 4 எபிசோடாக நம்ம நிறைய முக்கியமான காரியங்களை, அடிப்படையான காரியங்களை நம்ம பார்த்து வந்தோம். அது உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அதில் கடைசியாக நம்ம 5வது எபிசோடில் நம்ம விசுவாசத்தை புரிந்து கொள்றதை குறித்து நம்ம பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்டிங் ஃபெய்த், அதை குறித்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா அண்டர்ஸ்டாண்டிங் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல் எப்படி ஒரு, அதுக்கப்புறம் ரெவலேஷன், ஸ்பெஷல் ரெவலேஷன், ஜென்ரல் ரெவலேஷன், இந்த காரியங்கள்லாம் பற்றி பார்த்தோம். ஸோ டோட்டலாக 5 எபிசோட்ஸ் நம்ம முடிச்சிருக்கோம். இப்போது அடுத்தது மூவிங் ஆன், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதான ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா உந்துதல், ஏவுதல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இதை நம்ம இந்த நாளில் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இது எதுக்காக இதை நம்ம தியானிக்கணும்? விசுவாசத்தை பற்றி போன கிளாஸில் பார்த்தவங்க இந்த கிளாஸில் நம்ம ஏன் இதை பற்றி பார்க்கணும் அப்படின்றதையும் நம்ம கவனமாக நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப பிரதானமாக முக்கியத்துவப்படுத்தி தேவனுடைய வார்த்தையாக பார்ப்பது எதுங்க? கர்த்தருடைய வசனம் இல்லையா? நம்ம கையில் இருக்கிறதான பரிசுத்த வேதாகமம். அப்படி நம்ம கையில் இருக்கிறதான இந்த பரிசுத்த வேதாகமம் எப்படிப்பட்ட தன்மையுடையதாக இருக்கிறது? வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த பைபிள்? பரிசுத்த வேதாகமத்தினுடைய தன்மை என்ன? அதை புரிந்து கொள்றதுக்கும் இன்னும் அநேக காரியங்களை நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நாம் கற்க போகிறோம். பரிசுத்த வேதாகமம் தான் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய மூல நூல். அந்த நூலிலிருந்து தான் நம்ம எல்லா தெய்வீக ஞானம், எல்லா அறிவும் அதிலிருந்து தான் வருது இல்லைங்களா? ஸோ அதனால் அதனுடைய அடிப்படையில் இந்த நாளிலே நம்முடைய தியானத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா, இந்த வார்த்தையை, இந்த இன்ஸ்பிரேஷன்ற வார்த்தையை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா, இது எப்படிப்பா செஞ்சீங்க? நான் இவங்களால் இன்ஸ்பயர் ஆனேன், இவங்கள பார்த்தேன், அவங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன், அவங்க தான் எனக்கு உந்து சக்தி. இன்ஸ்பிரேஷன்றது அடிப்படையான அர்த்தம் அதுதான், உந்து சக்தி அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களால நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நிறைய பேர், இப்போ உதாரணத்திற்கு
ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தர் ஆகிறாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவர் ஒரு ஒரு சயின்டிஸ்ட்டை வச்சுருந்துருப்பார், இல்லை யாரோ ஒரு டீச்சர் இருந்திருப்பாங்க. ம் இப்போது நம்மளுடைய மறைந்த ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இன்ஸ்பிரேஷனாக அவர் சொன்னது வந்து ஒரு டீச்சர், அவருடைய ஸ்கூல் டீச்சர். அப்போது இவ்விதமாக இன்ஸ்பிரேஷன்றது ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ஃபீல்டில் ஒவ்வொரு விதமான இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமன்றது எந்த உந்துதலின்படி, எந்த ஏவுதலின்படி பரிசுத்த வேதாகமம் வந்தது, அதை நம்ம புரிந்துக்கிட்டோம்னா அதற்குரிய கனத்தையும் மரியாதையும் நம்மளால் கொடுக்க முடியும். சரிங்களா? அதை தான் இந்த நாளில் பார்க்க போகிறோம். முதல்ல இது ஏற்கனவே நம்ம 2-3 டைம் வாசித்த வசனம். இந்நேரத்துக்கு இந்த வசனம் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வாசிக்கலாம். நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 நம்ம அதில் வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாயிருக்கிறது. இப்போ பாருங்க, இங்கே நான் ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கிறேன், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், 40க்கும் மேற்பட்டதான ஆசிரியர்கள் இந்த வேதாகமத்தில் ஆசிரியர்களாக இருந்திருக்கிறாங்க. அதாவது தாவீது, பவுலு, அதுக்கப்புறம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இவங்க எல்லாமே ஒவ்வொரு ஆசிரியர்கள். ஆனால் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்றதனுடைய அந்த நடுநிலையை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி தேவனுடைய ஆவியானவரும் செயல்பட்டார், எப்படி மனிதர்களும் ஆவியினால் நடத்தப்பட்டு அதை எழுதினாருங்க அப்படின்றது தான் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரிதல் நமக்கு ஏன் வேணும்? ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாம், why am I studying this? இதை நான் ஏன் படிக்கணும்? ஏன்னா இதை பற்றி நமக்கு தெளிவு இருந்துச்சுன்னா கர்த்தருடைய வார்த்தைக்குரிய மரியாதையை நம்ம என்ன பண்ண முடியும்? தர முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்குரிய கனத்தை தர முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்குரிய அந்த பிரதானமான இடம், அந்த பிரைமரி அந்த ஃபோக்கஸை, முதன்மையான கவனத்தை கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்க முடியும். அதற்காக நம்ம கண்டிப்பாக இதை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ மனிதர்கள், ஆசிரியர்கள் இருந்தாலும், 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இணைந்திருந்தாலும், தேவ ஆவியானவர் தான் இதனுடைய ஆதாரமாக இருக்கிறார் அப்படின்றத பார்க்குறோம். ரெண்டாவதாக இது நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, நான் ஒரு வரைபடத்தோடு நான் போட்டிருக்கிறேன். இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமன்றது இது வெறுமனே ஒரு புத்தகம் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது நான் உண்மையான ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன் உங்களுக்கு. அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ குட் புக், இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. மற்ற எந்த புத்தகத்தோடையும் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம நிச்சயமாக ஒப்பிடவே முடியாது, ஒப்பிடத்தக்கதும் அல்ல, ஈடு இணையற்றது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தை எதோடையும், எந்த புத்தகத்தோடையும் ஒப்பிடத்தக்கது அல்ல. சரிங்களா? சரி, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்போ பாருங்கள், ஃபோட்டோவில் ஒரு மனிதரை நாம் பார்க்குறோம். இவர் யாருன்னா ஒரு ஃப்ரெஞ்சு தத்துவ ஞானி. இவர் பேர் வந்து வால்டர்ன்னு சொல்லி ஒரு ஃப்ரெஞ்சு தத்துவ ஞானி. இவர் வந்து பரிசுத்த வேதாகமத்தை பற்றி ரொம்ப அதிகமாக ஈர்க்கப்பட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய நடையில், அதாவது ஒரு கவிதை பாணியில் முழு வேதாகமத்தையும் நம்ம எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முதலாவது சங்கீத பகுதியில் இவருக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் அந்த 51வது சங்கீதம். சரிங்களா? 51வது சங்கீதத்தை இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நமக்கு தெரியும், தாவீது வந்து பத்சேபாள் இடத்துல பாவம் செய்ததுக்கப்புறம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து பண்ணதான ஜெபம். இப்போ அந்த சங்கீதத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நமக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம், அதை நம்ம கவிதை வடிவில் நம்ம அதை மொழியாக்கம் பண்ண போகிறோம் ஃப்ரெஞ்சு மொழியில் அப்படின்னு சொல்லி இவர் ஆரம்பித்து இவர் கரெக்டாக அந்த 10வது வசனத்துக்கு வரும்பொழுது அவரால் அந்த வசனத்தை ப்ராசஸ் பண்ணுறது, அதாவது ஒரு கவிதை வடிவில் அவரால் ப்ராசஸ் பண்ணுறது ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதம் 51:10 நம்ம வாசிக்கிறோம், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்தமான இருதயத்தை என்னிலே நீர் சிருஷ்டியும் அப்படின்னு சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்லுவார். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலையான ஆவியை என்னுடைய உள்ளத்திலே புதுப்பியும். இப்போ இந்த பார்ட் வந்தோடனே அந்த வால்டர்னால அடுத்த ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா அவருடைய இருதயத்தில் ஏதோ ஒன்று குத்த ஆரம்பிச்சிருச்சு. மற்ற புத்தகத்தை போல் அவர் நினச்சி படித்தாரோ என்னவோ தெரியல, அவரால் என்ன பண்ண முடியலன்னா, இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கு அப்புறம் அது உள்ளே வந்து ப்ரீக் பண்ணுது, அவருடைய மனசை குத்துது.
நம்முடைய இருதயம் சுத்தம் இல்லை அப்படின்றத அந்த அந்த வசனத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஜீவன், வசனத்திலிருந்து வெளிப்பட்ட ஏதோ ஒரு பவர், ஒரு வல்லமை என்ன பண்ணியிருக்குன்னா இந்த வால்டருடைய இருதயத்தை குத்தி இருக்குது. அதுக்கு மேலே அவரால் ப்ரொசீட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதாக வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவரை பற்றி நீங்கள் விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெஞ்ச் ஃபிலாசபர் வால்டர் என்கிறதான ஒரு மனிதன். சரி, இப்போது நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, இந்த இந்த ஃபிலாசபர் இவர் தத்துவ ஞானி, பல புத்தகங்களை படித்த மாதிரி தான் வேதாகமத்தை படிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பார். ஆனால் அது அவருக்கு தெரியல, அந்த வசனத்தில் மறைந்திருந்ததான ஏதோ ஒரு வல்லமை, ஏதோ ஒரு உந்து சக்தி அவருடைய இருதயத்தை என்ன பண்ணுச்சுன்னா அது குத்துச்சு. சரி செய்ய வேண்டிய காரியம் ஏதோ ஒன்று இருக்குதுன்றத உணர்த்தி இருக்கு. அதனால அவரால் என்ன பண்ண முடியலன்னா, அந்த இருதயத்தை சரி செய்யாமல் அடுத்த மேற்கொண்டு அவரால் ப்ரொசீட் பண்ண முடியல. இப்போ என்ன ஆயிட்டார்னா, அவர் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டார். பொயட்டிக்கல் டிரான்ஸ்லேஷனுக்கு வந்தவர் ஸ்ட்ரக் ஆகி அப்படியே நின்றுட்டார். இப்போது இவ்விதமாக கிரியை செய்கிறது தான் கர்த்தருடைய வார்த்தை. அதனால தான் இது சாதாரணமான புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். பாருங்க, அப்போது இன்னைக்கு இருக்கிற மனிதர்கள் மேலே ஒரு பயங்கரமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். இதனால தான் நம்ம இதை என்னன்னு சொல்கிறோன்னா, தேவனுடைய வெளிப்பாடு, த ரெவலேஷன் ஆஃப் காட். கர்த்தர் நம்ம எல்லார்கிட்டையும் இப்போ பில்லி ஆகி என் முன்னாடி பில்லி என்னை நம்பு, நான் தான் இயேசு அப்படின்லாம் அவர் நிற்கலை. உங்கள் எல்லார்கிட்டையும் உங்கள் பெயர் சொல்லி உங்கள் முன்னாடி நின்றுட்டு என்னை நீ நம்புறியா இல்லையா அப்படின்லாம் நம்மகிட்டலாம் கேட்கல. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பிரதானமாக பரிசுத்த வேதாகமத்தில் தன்னை யார் என்பதை எழுதி கொடுத்துருக்கிறார். அப்போ பரிசுத்த வேதாகமன்றதை அடிப்படையாக நம்ம எதற்காக படிக்கணும்னா, தேவனை அறிந்து கொள்வதற்காக, டு நோ காட், தேவனை அறிந்து கொள்ள. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெவலேஷன் சொல்கிறோம், வெளிப்பாடுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போது இவ்விதமாக இந்த வெளிப்பாடுகள், தேவனை பற்றி வந்ததான வெளிப்பாடுகள் தேவனே நேரடியாக அந்த எழுதலை. தேவன் என்ன பண்ணார், 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பயன்படுத்தி எழுதினார் இல்லையா? அப்போ அவங்க எழுதின விதங்கள் யாரை பற்றி எழுதுனாங்க? தேவனை பற்றி. அதாவது அன்லிமிட்டடாக அளவில்லாமல் இருக்கிறதான ஒருத்தரை பற்றி அளவுக்குட்பட்டதான மனிதர்கள் எழுதுறாங்கன்னா அது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கரெக்ட்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அளவு கடந்த தேவனை வெறும் சாதாரண மனித மூளையில் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அவங்க எழுதுறது சாதாரணம் கிடையாது. அப்போ எப்படி அவங்க எழுதியிருப்பாங்க? அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் உந்துதல், ஏவுதல், பரிசுத்த ஆவியானவருடைய லீடிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வார்த்தையை நம்ம பொதுவாக ப்ரேயர் டைமில் இல்லை எங்கேயாவது போய் பேசுகிறப்போ, ஊழியம் செய்கிற நேரங்களில் நம்ம பயன்படுத்துறது உண்டு. எனக்கு லீடிங் இல்லை, எனக்கு ஏவுதல் இல்லை, ஆவியில் நான் ஏவப்பட்டேன் அப்படின்லாம் நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பயன்படுத்துவது உண்டு. ஆவியானவர் நம் மூலமாக ஒரு சில காரியங்களை அக்கம்ப்ளிஷ் பண்ணணும், நிறைவேற்றணும்னு நினைக்கிறார். அப்படி பல விதங்களில் நம்ம மூலமாக நிறைவேற்றுகிறார். அந்த நாட்களிலே அந்த 40 ஆசிரியர்கள் மூலமாக அவர் தன்னை வெளிப்படுத்தும்படியாக ஒரு சில இன்ஸ்பிரேஷன், ஒரு சில ஏவுதலை, உந்துதலை ஒரு சில ஆசிரியர்களுக்கு அவர் கொடுத்திருந்தார். அவர்களுடைய தொகுப்பு தான் என்னதுங்க நம்ம பரிசுத்த வேதாகமம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போது நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா, நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நான் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கேன், தமிழில் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கவனிங்க. என்ன அப்படின்னா, மோசேவும் பவுலையும், பழைய ஏற்பாட்டில் மோசே, புதிய ஏற்பாட்டில் பவுல், இவங்க 2 பேரை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே படிக்காதவங்க. மிஞ்சி போனால் கொஞ்சம் அதிகம் படித்தவர்னு சொன்னால் மத்தேயுவை நம்ம சொல்லலாம், இல்லை லூக்காவை சொல்லலாம். மற்றபடி மற்றவங்க எல்லாருமே யார் அப்படின்னா, மீன் பிடிக்கிறவங்க, அதாவது என்ன சொல்கிறது, விவசாய வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க, இப்படிப்பட்ட மனிதர்கள் தான். பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்துக்குரிய பெரிய எஜுகேஷன் வாங்கினவர் மோசே, ஏன்னா ஒரு அரண்மனையில் வளர்ந்தவர். அடுத்ததான் நியூ டெஸ்டமெண்ட், புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்று அந்த ப்ராப்பர் பழைய ஏற்பாட்டினுடைய கோட்பாடுகளை அறிந்து வளர்ந்த அந்த ஒரு அறிவு அவருக்கு. ஸோ ஆக மொத்தம் இவங்க 2 பேர் தான் நல்லா படித்தவங்க. மற்றபடி நம்ம மத்தேயு, லூக்கா, இவங்க ஓரளவுக்கு நம்ம ஒரு லிஸ்ட்டில் வைக்கலாம். மற்றபடி மற்ற எல்லாருமே, பேதுரு இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோவானா இருக்கட்டும், மற்றபடி தீர்க்கதரிசிகள் நீங்கள் எடுத்துக்கோங்க, இவங்க யாருமே படித்தவங்களே கிடையாது.
எல்லாமே இல்லிட்ரேட் பீப்புள், படிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனாலும் இப்படிப்பட்டவர்களை பயன்படுத்தி கர்த்தர் எப்படி அசாதாரணமான ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுக்க முடியும் இல்லையா? இதற்கு ஒரு அசாதாரணமான பலன் இல்லாமல் என்ன பண்ணியிருக்க முடியாது, செய்திருக்க முடியாது. அப்போது இவங்க எல்லாம் இருந்தாலும் ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் பல ஆயிரம் வருடங்களுடைய ஒரு ஒரு தொகுப்பு தான். ஆனால் இவங்க எல்லாருமே வெவ்வேறு காலத்தில் இருந்தவங்க, ஒருத்தர் சந்தித்து கொண்டதில்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்வி அறிவு வேறுபட்டுச்சு. ஆனாலும் அவங்களுடைய சொல்ல வந்த கருத்து எல்லாமே ஒன்றாக தான் இருந்தது. சரிங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் வரப்போகிற மேசியாவை குறித்தும் அடுத்த நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்த மேசியாவை குறித்தும் அவருடைய இரண்டாம் வருகை, சபை, இது எல்லாவற்றையும் குறித்து தெளிவாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போது கல்வி அறிவில்லாத மனிதர்கள் எப்படி இதை எழுதியிருக்க முடியும் அப்படின்னா, அதற்கு தான் நம்ம பதிலாக வைத்திருக்கிறது இன்ஸ்பிரேஷன். புரியுதுங்களா? உந்துதல், ஏவுதல் அப்படின்ற வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது இதில் நம்ம ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, தேவனுடைய தன்மையில் ரொம்ப முக்கியமான தன்மை, அவர் சத்தியம் உள்ளவர். ஹீ இஸ் அ காட் ஹூ இஸ் ட்ரூ. அவர் பேசுறது எல்லாமே அவர் சத்தியத்தை மாத்திரம் தான் பேசுவார். சத்திய விளம்பின்னு சொல்லலாம் அவரை. ஹீ இஸ் அ காட் ஹூ ஸ்பீக்ஸ் ஒன்லி ட்ரூத். அவர் சத்தியமாகவே இருக்கிறவர், சத்தியத்தை மாத்திரம் பேசுகிறவர். கரெக்டா? இது தேவனுடைய ஒரு ஆட்ரிபியூட், அவருடைய சுபாவம். இப்போ தேவனுடைய சுபாவம் எப்படியாக இருக்கிறதோ அதே போலதான் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதான பரிசுத்த வேதாகமும் இருக்கிறது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அப்போது ஒரு மனுஷன் நம்ம கிட்ட கொண்டு வந்து இந்த பைபிளை காமிச்சு, எப்பா நீ படிக்கிற பைபிளில் எவ்வளோ மிஸ்டேக் இருக்குது தெரியுமா அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா, அவனை நீங்கள் டைரெக்டாக ரெபியூக் பண்ணலாம். அவனை ரெபியூக் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. டைரெக்டாக அவன் எங்கேருந்து வந்தவன் தெரியுமா? ஆமாம், இருளின் ராஜ்யத்திலிருந்து வந்தவன். பிசாசு மாத்திரம்தான் சத்தியத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவன். ஏன்னா தேவனுடைய தன்மை சத்தியம்னா அப்போ அவருடைய வார்த்தையும் எப்படி தான் இருக்கும்? சத்தியமான வார்த்தைகள். புரியுதுங்களா? ஸோ அப்போது நம்மளை குழப்பும்படியாக ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் ஒருத்தர் இருந்தார். நான் ரீசெண்டாக அவரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவரை ஃபாலோ பண்ணது கிடையாது, நான் கேட்டதும் கிடையாது. ஆனால் அவரை வேற ஒருத்தர் கேட்டுட்டு இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா திடீரென்று ஒரு 2-3 மாதத்துக்கு முன்பதாக பயங்கரமாக அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ்லாம் யூடியூப்பில் இருந்தாங்க. பைபிள் டீச்சிங்லாம் பயங்கரமாக பண்ணுவார், தியாலஜிலாம் பயங்கரமாக டீச் பண்ணிகிட்டு இருப்பார். கடைசி ஒரு 2 மாதத்துக்கு முன்பதாக அவருடைய வீடியோவில் அவர் முகம்லாம் போட மாட்டார், வெறும் டெக்ஸ்ட் மட்டும்தான் வரும் அவருடைய வீடியோவில். அவர் சொல்கிறாரு, பரிசுத்த வேதாகம் சத்தியமானது அல்ல, முரண்பாடோடு இருக்குது. அதனால் நான் இனிமேல் கிறிஸ்தவனாக இருக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு அவர் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். இப்போது கவனிக்கணும். அப்போது பைபிள் டீச் பண்ணுறவங்க எல்லாரும் அவருடைய டீச்சிங் வீடியோலாம் பார்த்து நிறைய பேர் சூப்பர் பிரதர் நிறைய கமெண்ட்லாம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு சில வீடியோஸை நான் சும்மா அப்படியே நான் ஜஸ்ட் லிசன் மேலோட்டமாக பார்த்துருக்கேன், ஃபுல்லாலாம் நான் பார்த்தது கிடையாது. ஒருத்தர் ஷேர் பண்ணார் எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா, பிரதர் சூப்பராக டீச் பண்ணுறீங்க, இந்த விளக்கத்தை எனக்கு இவ்வளோ நாள் தெரியவே இல்லை, அப்படி இப்படின்லாம் பயங்கரமாக கமெண்ட் இருந்தது. அவர் ரொம்ப வருஷமாக அந்த ஊழியத்தை யூடியூப்பில் செஞ்சுருக்கிறார். ஆனால் 2 மாதத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதான காரியம் வேதாகமம் முரண்பாடாக இருக்குது, அதில் ஏதாவது 2-3 வசனத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு அது முரண்பாடாக இருக்குது, அதனால் நான் இனிமேலாம் பைபிள்லாம் டீச் பண்ண மாட்டேன், பைபிளை நான் பின்பற்றவும் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டார். இப்போ நான் ஏன் உங்களுக்கு இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இவ்விதமாக சத்ருவானவன் கடைசி நாட்களிலே தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தை ஏளனப்படுத்தும்படி, அதை சிறுமைப்படுத்தும்படி பலவிதமான மனிதர்களை கொண்டு அவன் தந்திரமான செயல்களை இந்த நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறான். சரிங்களா? அதனால் நம்ம ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம யாராக இருந்தாலும், நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பைபிள் டீச்சராக இருந்தாலும் சரி, ஆவி சரியில்லாமல் பைபிளை படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு இல்லாமல் வேதாகமத்தை படித்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ரெண்டாவதாக, பைபிளை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அதில் இருக்கிறதான சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளவும், அந்த சத்தியம் நம்ம விடுதலையாக்கணுன்றதையும், தேவனுடைய சுபாவம் எப்படி சத்தியம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல் அவருடைய வார்த்தையும் பொய் உரையாதது அப்படின்றதான முழு நிச்சயம் நமக்குள்ளாக நம்மளுடைய வேதாகமத்தில் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. வேதாகமத்தில் இருக்குது, அதை நம்ம நம்பணும். சரிங்களா?
சரி, அடுத்ததாக பாருங்க, இதில் நான் போட்டிருக்கிறேன். முதலாவது இந்த வெளிப்பாடு எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால், இது தேவனிடத்திலிருந்து ஆரம்பிக்குது. முதலாவது தேவன் தான் எல்லா வெளிப்பாடுகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, உபாகமம் 24 வசனத்தை இதில் போடல, ஏன்னா போட்டால் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு நான் போடல. நீங்கள் டக்கு டக்குன்னு உங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கோங்க. உபாகமம் 29வது அதிகாரம் 29வது வசனம். மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். அப்போது இந்த ரெவலேஷன், வெளிப்பாடுகள் அப்படின்றது கர்த்தர் தேவன் தான், பிதாவாகிய தேவன் தான் வெளிப்பாடுகளுடைய ஊற்றாக இருக்கிறார். ஹி இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் கைண்ட் ஆஃப் ரெவலேஷன். எல்லா விதமான வெளிப்பாடுகளுக்கும் ஊற்று யாரு? பிதாவாகிய தேவன். அடுத்ததா குமாரனாகிய தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பாருங்க, யோவான் 5வது அதிகாரம் 38வது வசனம் நான் வாசிக்கிறேன் பாருங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. இப்போ வெளிப்பாட பிதாவாகிய தேவன் கொடுக்கிறாரு. கொடுத்துட்டு அவர் அது யார் மூலமா ப்ரூவ் பண்றாருன்னா இயேசு மூலமா தான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ இயேசுவை நம்பாதவங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாரு, அவரை அனுப்பினவரை விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. அப்போ ஜீசஸை நம்பாதவங்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வெளிப்பாடும் சரி, பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வருகிற வெளிப்பாடும் சரி தங்கி இருக்க போவது இல்லை. இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் ஜீசஸ், யூ வில் நாட் பிலீவ் இன் த ரெவலேஷன் ஆஃப் காட் த ஃபாதர். இயேசுவை நம்பவில்லை என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் மூலமாக கொடுக்கப்படுகிற வெளிப்பாடுகளையும் நாம் நம்ப முடியாது, பரிசுத்த வேதாகமத்தையும் நம்ப முடியாது. அடுத்து மூணாவது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செய்கிறாருன்னு பார்ப்போம். பாருங்க, 2 பேதுரு 1வது அதிகாரம் 20லிருந்து 21 வசனங்கள். வேதத்திலுள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் இதனுடைய தெய்வீக ஆசிரியராக இருக்கிறார். டிவைன் ஆத்தர் அப்படின்னு சொல்றோம். தெய்வீக ஆசிரியர் அவர் தான். ஸோ ஊற்று யாருங்க? பிதாவாகிய தேவன். அதை யார் மூலமாக வெளிப்படுத்துகிறார்? குமாரனாகிய தேவன் மூலமாக. அப்போ ஃபைனலாக குமாரனாகிய தேவன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இப்போ ஃபைனலாக இப்போ நம்ம கையில் இருக்கிறதான இந்த ரெவலேஷன், இந்த பைபிள், பரிசுத்த வேதாகமம், அது யாருடைய நடத்துதலின்படி வந்ததுங்க? யார் ஆசிரியராக இருந்தால் அதுக்கு? பரிசுத்த ஆவியானவர். ஸோ அப்போது திரியேகத்தில் இருக்கிறதான மூவருமே தன்னை மனுக்குலத்திற்கு, மனிதனுக்கு வெளிப்படுத்தும்படியாக பல விதங்களிலே ரெவலேஷனை கொடுத்தாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம கையில் இருக்கிறதான ரெவலேஷன் தான் என்னதுங்க? கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமம். நிறைய பேர் இதோடய நிறுத்திடுவாங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவலேஷன்ற வேர்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட குரூப் இருக்கிறாங்க. அவங்கள பற்றியும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்கள பற்றி கண்டிப்பாக நான் இங்கே சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. ஏன்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான காரியங்கள் மாத்திரம்தான் ஃபைனல். அஃப்கோர்ஸ் அது ஃபைனல் தான். ஸோ அவங்க அதோடு சேர்த்து இன்னொரு காரியத்தையும் சொல்கிற ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்கள குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க யார் அப்படின்னா, எல்லாத்தையுமே ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்துட்டு, அதனால உங்களுக்கு இப்போது இந்த கனவு மூலமாக, அதுக்கப்புறம் ப்ரேயர் டைமில் தரிசனம் வர்றது அதெல்லாம் வராது. கனவு மூலமாலாம் ஆண்டவர் இப்போ பேச மாட்டார். அப்போ பேசி முடிச்சிட்டார். எல்லாத்தையும் ஃபைனலாக பைபிளில் எழுதிட்டார். இதுக்கு மேலாம் உங்களுக்கு கனவுலாம் வராது. அப்படிலாம் கனவு அது பிசாசு. பிசாசோ லைக் சம்திங், அது தேவனிடத்துல வந்தது இல்லை, அவ்வளோதான். ரெவலேஷன் ஆண்டவர் உங்களுக்கு இப்படிலாம் வெளிப்படுத்தலாம் மாட்டார். இப்போ நமக்கு திடீர்னு ஏதோ ஸ்பிரிச்சுவலாக ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? நம்ம அதை டிசைன் பண்ணி அதற்காக ஜெபிக்கிறோம், மறைவான காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அது நம்ம அனுபவித்து கொண்டு தான் இருக்கணும். நம்ம யாரும் கதை விடலை. நம்ம அதை அனுபவிக்கிறதுனால நம்ம அதை செய்கிறோம். நம்ம அதை புரிந்து கொள்கிறோம். ஸ்பிரிச்சுவலி டிசைன்டாக இருக்கிறனால நம்ம அதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, பைபிளில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஆனால் ஆவியானவருடைய நடத்துதலின்படி இப்போ ஆவியானவர் நடத்துகிற காரியங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டதான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு மனிதன் இருக்கிறார், ஜான் மெக்கார்த்தர் என்கிறதான ஒரு மனிதன். இவர் வெளிநாட்டுக்காரர் தான், இவர் அமெரிக்கன் தான். ஆனால் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உலகம் முழுசும், இன்றைக்கி இந்தியாவில் கூட அவருடைய
ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? இவருடைய கோட்பாடு என்னன்னா, பைபிளை ரொம்ப அழகாக டீச் பண்ணுவார். ஆனால் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆவியானவருக்கு அவருடைய போதனைகளிலே முக்கியத்துவமே இருக்காது. ஆவியானவரை பற்றி பேசுவார், ஆனால் ஆவியானவருடைய ஏவுதலின்படி அந்த வார்த்தைகள் இருக்காது. அவருடைய டீச்சிங் பரிசுத்த ஆவியானுடைய நடத்திப்பினாலே, உந்துதலினாலே இருக்காது. சரிங்களா? ஜான் மெக்கார்த்தர், இந்த மனுஷனை குறித்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் நல்ல பைபிள் டீச்சர்னு நினச்சி நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவரை நம்ம கண்டிப்பாக நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையான ஒரு லிஸ்ட்டு, ஒரு வாட்ச் லிஸ்ட்டில் தான் நம்ம எப்பயுமே அவங்கள வைக்கணும். ஒரு காஷன் லிஸ்ட்டில் நம்ம அவங்கள வைக்கணும். சரி, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? ஸோ அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டது முழுமையானது, நிறைவானது, உண்மைதான். ஆனால் அதை காட்டிலும் அதிலிருந்தும் பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம்மகிட்ட என்ன பண்ணுறாருங்க? இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறார். இன்னும் வெளிப்பாடுகள் இருக்கிறது, இன்னும் மறைவான காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஜெபிக்கும் போது தரிசனங்களை பார்க்குறோம், தூங்கும் போது கனவுகள் மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு. இதுவும் பார்ட் ஆஃப் ரெவலேஷன் தான். ஆனால் பைபிள் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ரெவலேஷன் அது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பைபிள் தான் இருக்கிறதுலே அதிகபட்சமாக தேவனை குறித்து வெளிப்படுத்தப்பட்டதான ஒரு வெளிப்பாடை ஒழிய நம்மளுடைய ரெவலேஷனை கொண்டு வந்து பைபிள் அளவுக்கு என்ன பண்ண முடியாது, நம்ம வைக்க முடியாது. இப்போ கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் பைபிளை காட்டிலும் அது ஒரு பெரிய விஷயமா, கர்த்தர் எனக்கு இப்படி ஒரு தரிசனத்தை காமிச்சாரு, யோவான் என்ன பெரிய வெளிப்படுத்தின விஷயத்தில் எழுதியிருக்கிறாரு, எனக்கு ஒரு காமிச்சாரு பாருங்க ஒரு குதிரை, எனக்கு காமிச்சாரு பாருங்க ஒரு சம்பவம் அப்படின்ற மாதிரிலாம் நான் மிகைப்படுத்தி பேசினேன்னா அங்கே கண்டிப்பாக நான் தவறு செய்கிறேன்னு சொல்லி அர்த்தம். எப்பயுமே கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அது என் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கலாம், என் குடும்பமாக இருக்கலாம், நான் செய்கிறதான வேலை, தொழில், இப்படிப்பட்ட காரியங்களை பற்றி இருக்கலாம். ஆஸ் அ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நம்மளுடைய சமுதாயத்தை பற்றி கூட கர்த்தர் ஒரு சில நேரங்களில் நமக்கு வெளிப்படுத்தலாம். ஆனால் எதற்காக அதை வெளிப்படுத்துகிறாரு? பைபிளை விட அது இன்னும் உயர்த்தி பேசுறதுக்காகவா? இல்லை. நம்ம அதற்காக ஜெபிக்கணும். அதற்காக ஏதோ ஒரு ராஜ்யத்தினுடைய அசைன்மெண்ட் ஒன்று இருக்குது. பரலோக ராஜ்யம் நம்மளை நம்பி ஒரு விஷயத்தை ரெவலேஷன் கொடுக்குறாங்க, பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு விஷயம் வெளிப்படுத்தப்படுதுன்னா நம்மளை கனவான்கள், அதாவது நம்மளை பொறுப்பான மனுஷங்கன்னு நம்பி தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இந்த ரெவலேஷனை நமக்கு கொடுக்குறாரு. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அந்த ரெவலேஷனை, அந்த அசைன்மெண்ட்டை, அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் எப்படி நிறைவேற்றணுன்றதான் பார்க்கணுமே ஒழிய நான் பைபிளை காட்டிலும் உயர்த்தி வைக்கிற அளவுக்கு ரெவலேஷன் எந்த மனுஷனுக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது, வரவும் முடியாது. ஸோ அப்போ அல்டிமேட்டாக கொடுக்கப்பட்டதான அந்த ஃபைனல் ரெவலேஷன் என்னதுங்க? அல்டிமேட் ரெவலேஷன் இயேசு கிறிஸ்து. பட் ஃபைனலாக நம்ம கையில் இருக்கிறது என்னதுங்க? அந்த ஸ்பெஷல் ரெவலேஷன். அதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்குறோம், பரிசுத்த வேதாகமம். ஸோ அப்போ அதில் மூவருமே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் மூவருமே அதில் இணைந்து செயல்படுகிறார்கள் அந்த வெளிப்பாடிலே அப்படின்றத நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நான் பார்க்க போகிறது இந்த இன்ஸ்பிரேஷன் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இதனுடைய அர்த்தம் என்ன? உந்துதல், நான் தமிழில் போட்டிருக்கேன் பாருங்க, உந்துதல் அல்லது ஏவுதல், இதனுடைய அர்த்தம் என்ன? இதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு சரியாக அப்போஸ்தலனாகிய பவுல் பயன்படுத்தினதான வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு விடுதல். அதற்கு பயன்படுத்தப்பட்டதான ஒரு கிரேக்க வார்த்தை தியோப்னாஸ்டாஸ். தியோப்னாஸ்டாஸ் அப்படின்றது ஒரு கிரேக்க வார்த்தை. இது என்னன்னா பிரீத், மூச்சு விடுறது அப்படின்னு விடுறோம் இல்லைங்களா? மூச்சு விடுறது. ஃபோட்டோ போட்டிருக்கேன், ஒருத்தர் மூச்சு விடுறாரு, அவர் பனிகாலத்தில் மூச்சு விடுறாருன்னு நினைக்கிறேன், அப்படியே புகை மண்டலமாக போகுது. சரி, இப்போது இந்த பவுல் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். நம்ம முதல்ல வாசிச்சோம் இல்லைங்களா, தீமோத்தேயுவில் கர்த்தருடைய தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? அந்த அருளப்பட்டிருக்கிறதுன்ற வார்த்தைக்கு தான் அவர் என்னன்னு போட்டிருக்காருன்னா காட் பிரெத்ட், தேவனால ஊதப்பட்டுச்சு, அதாவது பிரீத் பண்ணியிருக்கிறார் அவர். ஆண்டவர் தான் அதை ஒரு காற்று மாதிரி அதை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய வசனம் எப்படி வந்திருக்குன்னா ப்ரீதிங்கில் வந்திருக்குது. அப்போ ப்ரீத் பண்ணுறது யாரால தான் பண்ண முடியும்? ஒரு லிவிங் பீயிங்னால பண்ண முடியும். அந்த ப்ரீத்தில் இன்வால்வ் ஆகிறது என்ன? அது ஒரு காற்று. ஸோ அப்போது பரிசுத்த ஆவியானவர் தான் இதனுடைய அடிப்படை அப்படின்றதுக்காக தான் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய இன்வால்வ்மெண்ட்டில் தான் பரிசுத்த வேத எழுத்துக்கள், வேத வாக்கியங்கள் வந்தது அப்படின்றத அவர் சொல்கிறார். சரி, இப்போது பரிசுத்த ஆவியானவர் இதனுடைய ஆசிரியராக, அதாவது அவருடைய மூச்சு காத்து மாதிரி வசனத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதில் எரர் என்பது இல்லை. நான் பாருங்கள், ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன், எரர் போட்டு கிராஸ் போட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்த வேதாகமத்தில் குறைவு இல்லை. நல்லா கவனிக்கணும். இது எந்த பரிசுத்த வேதாகமத்தை சொல்லுது தெரியுங்களா? நம்ம தமிழோ இங்கிலீஷோ இந்தியோ நம்ம ஊர் மொழி கிடையாது.
மூல பாஷையில் எழுதப்பட்டதான எபிரேய மொழி, எபிரேய மொழியாக இருக்கட்டும், எபிரேயம், அரமை, கிரேக்க மொழி, இந்த 3 மொழியில் தான் பரிசுத்த வேதாகமத்தை எழுதியிருக்காங்க. இப்போ இந்த மூல பாஷையில் இருக்கிறதான அந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த எழுத்தில் என்ன கிடையாதுங்க, எரர் இல்லை. ஆனால் இப்போ இருக்கிறதான, இப்போ நம்ம நிறைய டிரான்ஸ்லேஷன்லாம் வந்துருச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம தமிழ்லேயே தமிழ் ஐஆர்வி, தமிழ் இஆர்வி, தமிழ் ஓவி, இப்படிலாம் நிறையா வந்துச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம கையில் வெறும் பைபிள், ஒரே பைபிள் வச்சுருக்கிறதுனால ஒரே தமிழ் வெர்ஷன் தான் இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது, பலவிதமான தமிழ் வெர்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ தமிழ் வெர்ஷன் மாற 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 என்ன ஆகும்னா, ஒரு சில நேரங்களிலே அர்த்தங்கள் மாறலாம், புரிதல்கள் மாறலாம். ஸோ அதனால் அதில் மேபி எரர்ஸ் வரலாம். ஆனால் ஒன்று நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒன்று நம்ம மறந்துடவே கூடாது. மூல பாஷையில் எழுதப்பட்ட எபிரேய மொழியோ, அரமைக்கு மொழியோ, கிரேக்க மொழியிலோ மூல பாஷையில் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமம் இம்மி அளவு கூட என்ன கிடையாதுங்க, தவறு என்பது இல்லை. புரியுதுங்களா? ஒன்று. இன்னொன்று, அது எந்த அளவுக்கு தவறு இல்லாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ளதாகவும் இருக்கிறது. எப்படி தேவன் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரோ அதே போல அவருடைய வார்த்தையும் எப்படி இருக்குதுங்க, அத்தாரிட்டேட்டிவ், அதிகாரம் உள்ள தன்மையுடையதாக இருக்கிறது. புரியுதுங்களா? இந்த புரிதல் நமக்கு வேண்டும். இப்போ இது எப்படி நடந்தது, இந்த இந்த இன்ஸ்பிரேஷன், இந்த உந்துதல்ன்றது எப்படி நடந்தது அப்படின்றதுக்கு ஒரு சில புரிதலுக்காக ஒரு சில வரைபடத்தோட ஒரு சில எக்ஸ்பிளனேஷன் நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கிறேன். இதில் என்ன அப்படின்னா, ஒரு அப்பா உடைய கையை ஒரு பையன் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், பையனுக்கு நடக்க தெரியும், ஆனாலும் பையன் சரியாக, அதாவது கீழே விழுந்துடாமல் நடக்கணுன்றதுக்காக பையனுடைய கையை அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பிடிச்சிருக்கிறார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? பையன் தனியாக நடப்பார், ஆனாலும் பையனுடைய கையை அப்பா பிடிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன, தவறு இல்லாமல் இருக்கணும், அவர் கீழே விழாமல் அந்த பையன் போகணும், எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாது, அடிபற்றக்கூடாதுன்றதுக்காக அப்பா பிடிச்சிருக்காரு இல்லைங்களா. இப்போ இதே மாதிரி புரிதல் தான் பரிசுத்த வேதாகமத்தை எழுதினதான ஆசிரியர்களுக்கும் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு செய்தி அவங்களுடைய மனதில் வந்தது. இப்போ உதாரணத்துக்கு லூக்காவை எடுத்துக்குவோம். லூக்கா ஒரு செய்தியை எழுதணும்னு திட்டம் பண்ணிட்டார். ஆனால் இந்த செய்திக்கு உறுதுணையாக இருந்து, இப்போ எப்படி அப்பா பையனுடைய கையை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி, பரிசுத்த ஆவியானவர் லூக்கா மூலமாக அவர் சொல்ல வந்த செய்தியை கரெக்டாக இருக்கும்படி, அதாவது சரியாக இருக்கும்படி, அதாவது இப்போ சொன்ன மாதிரி நான் 2 விஷயம் சொன்னேன் இல்லைங்களா முன்னாடி, எரர் இல்லாமல், தவறு இல்லாமல், அதிகாரத்தோடு இருக்கும்படி கூட இருந்து அந்த வார்த்தைகள் அவர் மைண்டில் இருந்தது. அந்த யோசனை என்ன யோசனை, இயேசுவை பற்றி எழுதணும். அந்த யோசனையை நிறைவேற்றி முடித்தவர் யாருங்க, பரிசுத்த ஆவியானவர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இதை தான் கைடன்ஸ்ன்னு சொல்கிறோம், தெய்வீக வழிநடத்துதல். அவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த எழுதின ஆசிரியரை அப்படியே ஒரு டிவைனாக, தெய்வீகமாக அவங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, வழி நடத்தி இருக்கிறார். என்ன வார்த்தை எழுதணும், எப்படி எழுதணும், இந்த வார்த்தையை எங்கே எழுதணும் அப்படின்றது எல்லாவற்றையுமே பரிசுத்த ஆவியானுடைய கைடன்ஸ் கண்டிப்பாக இருந்தது. சரிங்களா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததா, இது முதலாவது சொன்ன தெய்வீக வழிநடத்தல் இருந்தது. அடுத்ததாக எழுதினவங்களுக்கு ஒரு உந்துதல் ஒன்று இருந்துச்சு. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இவங்களுக்கு இப்போ நிறைய நேரங்களில் எப்படி புரிஞ்சுக்கோன்னா, அப்படியே பரிசுத்த ஆவியானவர் திடீர்னு அப்படியே உள்ள அப்படியே இறங்கி அப்படியே ஃபுல் கண்ட்ரோல் எடுத்து கண்ணங்கடெல்லாம் மூடிட்டு கையில் அப்படி கிறுக்கிற மாதிரி, அப்படிலாம் இல்லை. நிறைய பேர் அப்படி புரிஞ்சுக்குவாங்க. ஆவியானவர் உள்ளே வந்த உடனே ஃபுல் கண்ட்ரோல் அவர் எடுத்துக்கிட்டாரு, அவர் எழுதிட்டாரு, கையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அவர் எழுதினாரு அப்படின்றது கிடையாது. இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. ரெண்டாவது நம்ம பார்க்கறது, அவங்களுக்குன்னு இருந்ததான தனித்துவத்தையும் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணலை. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ உதாரணத்திற்கு யோவான் எடுத்துக்குவோம். யோவான் நான் அதை பற்றி பின்னாடி நான் போட்டிருக்கேன். உதாரணத்துக்கு தாவீது, இந்த மாதிரி பல எந்த நீங்கள் ஆசிரியர்கள் எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்குன்னு இருக்கிறதான ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லையா? இப்போ பில்லியாகி எனக்கு ஒரு தனித்துவம் இருக்குது, உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும். இதே மாதிரி அந்த எழுதின புத்தகங்களை எழுதின ஆசிரியர்களுக்கும் என்ன இருந்திருக்கும், ஒரு பர்சனாலிட்டி இருந்திருக்கும் இல்லையா? அந்த பர்சனாலிட்டியை டிஸ்டர்ப் பண்ணாமல், அதாவது அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆவியானவர் அவர்களோடு இணைந்து, அவர்களுடைய பர்சனாலிட்டியோடு இணைந்து, அவருடைய தனித்துவத்தோடு இணைந்து தான் அந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதுறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார்.
புரிஞ்சுதுங்களா? ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, பரிசுத்த ஆவி உள்ள வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணிட்டாரு, ஃபுல்லாக உட்காந்து அப்படியே கடகடன்னு எழுதிட்டாங்க. இது பேர் டிக்டேஷன் தியரின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப தவறான ஒரு காரியம். அப்படி ஆவியானவர் செய்ய மாட்டார். அப்படி யாரையும் கட்டாயப்படுத்தி அதை கட்டுப்பாடை மீறி அப்படிலாம் வந்து ஆவியானவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஒருவேளை அப்படி ஆவியானவர் அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால், இப்போ இந்த கோவில்கள்லாம் பாருங்களேன், சாமி ஆடுறாங்களே, விக்கிரகத்துக்கு முன்னாடி சாமி ஆடுறதுன்னு சொல்லிட்டு விக்கிரகத்துக்கு முன்னாடி அப்படியே கண்ட்ரோல் இல்லாமல் தலைகளெல்லாம் சுற்றிக்கிட்டு புரண்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுவும் நம்மளும் ஒன்றா இல்லை. அப்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து வந்த உடனே அப்படி நிறைய பேர் நிறைய சர்ச்சில் வந்து பார்த்தீங்களா, நல்ல பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸில் ஆவியில் நிரம்புறன்னு டப்பா டப்பா டப்பான்னு தட்டுறது, கத்துறது, குதிக்கிறது, கட்டுப்பாடே இல்லாமல் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் இடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் ஆவியானவர் செய்ய மாட்டார். ஒரு நாளும் நம்முடைய தனித்துவத்தை பிரேக் பண்ணி நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவியானவர் எனக்குள்ளே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அக்கம்ப்ளிஷ் பண்ணணுன்னு அவர் நினைச்சார்னா, என்னுடைய பர்சனாலிட்டியை உடைச்சிட்டு, என்னுடைய தனித்துவத்தை உடைச்சிட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க மாட்டார். அப்படிப்பட்டவர் ஆவியானவர் அல்ல. புரியுதுங்களா? ஸோ ஆவியானவர் இந்த ஆசிரியர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கும் இல்லைங்களா, அதையும் என்ன பண்ணுறாருங்க, டிஸ்டர்ப் ஆகாமல் அவங்களோடு இணைந்து அந்த வார்த்தைகளை எழுதி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வெளிப்படுத்தின விசேஷம் அப்படி கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து அப்போஸ்தலனாகிய யோவான் கிட்ட டைரெக்டாகவே ஜீசஸ் சொல்வார், நீ பார்க்குறத அப்படியே எழுதுன்னுவார். அது வேறு. சரிங்களா? அது ஒரே ஒரு இடம் மட்டும்தான், ரெவலேஷனில் மாத்திரம்தான் பார்க்குறத அப்படியே எழுதுன்னு சொல்லுவார் ஒழிய, மற்ற இடங்களில் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்கள், நான் ஒரு சில எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கிறேன். மத்தேயு, இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, மத்தேயு யார்? அவர் வந்து ஒரு வரி வசூலிக்கிறவர். அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, யூதர்களுடைய ராஜா யாருன்னு காண்பிக்கணும். சரிங்களா? அதுதான் அவருடைய நோக்கம். இப்போ அந்த நோக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றியதான எல்லா சுவிசேஷத்தையும் மத்தேயு எழுதுவதற்கு உதவி செய்கிறார். புரியுதுங்களா? ஸோ அதனால தான் அவர் ஆரம்பிக்கும் போது அந்த ராயல், அதாவது ஒரு ராஜரீக வம்சத்தை பற்றி பேசுகிற மாதிரி அவர் முன்னாடி அவர் இவரை பெற்றார். நம்ம மத்தேயு முதல் அதிகாரம் படிக்கும் போது இருக்கும் இல்லைங்களா, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றார், ஆதாம்லேருந்து ஆரம்பித்து வரிசையாக வரும். அந்த மாதிரி அவர் ப்ரெசென்ட் பண்ணுறார். காரணம் என்ன? மத்தேயுனுடைய நோக்கம் அது. அடுத்து நீங்கள் மார்க் நம்ம கவனித்து பார்த்தோம்னா, மார்க் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர் அல்ல. இன்ஃபேக்ட் இதில் 4 சுவிசேஷம் இருக்கு இல்லைங்களா, 4 சுவிசேஷத்தில் மத்தேயும் யோவானும் மாத்திரம்தான் ஏசப்பா கூட இருந்தவங்க. மிச்சம் 2 பேர் ஏசப்பா கூட இல்லை. அப்போ அவங்க எப்படி எழுதுனாங்க? மார்க் சீஷர் கிடையாது, அதே மாதிரி லூக்காவும் சீஷர் கிடையாது. அப்போ அவங்க எப்படி எழுதுனாங்க? அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பார்க்கணும். மார்க் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பேதுருக்கு சீஷன். பேதுரு, அதாவது இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் பேதுரு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார் இல்லைங்களா, அப்போ அவர் கூட இருந்த ஒரு ஃபாலோவர் தான் இந்த மார்க், ஜான் மார்க் அவர் பேர். இப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சுபாவத்தில் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டதை அவர் எழுதுகிறார். புரியுதுங்களா? அதுலேயும் அவர் கவனித்து பார்த்தீங்கன்னா, உடனே இந்த வார்த்தை நீங்கள் இங்கிலீஷில் நான் அண்டர்லைன் பண்ணி வச்சுருப்பேன் என் பைபிளில். இமீடியட்லின்ற வார்த்தை மாத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தடவை இருக்கும். வெறும் 16 அதிகாரத்தில் 25 தடவைக்கு மேற்பட்ட வார்த்தைகள், முறைகள் இமீடியட்லி, உடனே. ஏன் உடனே அங்கே போனார், உடனே இங்கே வந்தார், உடனே மக்கள் கூடி வந்தாங்க, உடனே இந்த அற்புதத்தை செய்தார்? ஏன் இத்தனை உடனே போடணும்? ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் அவர், அவ்வளோதான். ஸோ அவங்களுடைய பேச்சை வச்சு அவங்களுடைய சுபாவத்தை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மார்க் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் மூவிங் பர்சன். அவர் ரொம்ப அப்படியே வேகமாக எழுதுகிறார், வேகமாக நகர்ந்துகிட்டே இருப்பார்னு நினைக்கிறேன். அதனால் அவருக்கு வந்து அவர் சொல்ல வர்றதான இயேசு கிறிஸ்துவை பற்றிதான சுவிசேஷமும் சுவாரஸ்யமாக இருக்கணும், ஸ்லோவாலாம் போகக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அந்த சுவிசேஷத்தை நமக்கு மார்க் மூலமாக எழுதி கொடுக்குறார். மார்க்கினுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு தாழ்மையுள்ள ஊழியக்காரனாக இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், லூக்கா கவனித்து பார்த்தோம்னா, லூக்கா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு டாக்டர். இவர் டாக்டர்னா மெடிக்கல் டாக்டர். அந்த காலத்தில் வேறு எந்த கேட்டகரியிலும் டாக்டர்லாம் கிடையாது. ஃபிசிஷியன்னு சொல்லுவாங்க, மருத்துவர். இப்போ மருத்துவருக்கு இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி என்னவாக இருக்கும்? எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக ஆராய்ந்து பார்ப்பாங்க. கரெக்டுங்களா? நார்மலாக ஒரு காய்ச்சல்னோடனே இந்தப்பா இந்த மாத்திரை சாப்பிடலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க?
எதனால் வந்துச்சு, நேற்று என்ன சாப்பிட்டீங்க, எங்கே போனீங்க, வந்தீங்க, என்ன குடிச்சிங்க, எல்லாம் ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணுவாங்க, மருத்துவம் கொடுப்பாங்க இல்லைங்களா. இப்போ அதே மாதிரி லூக்காவுனுடைய சுவிசேஷத்தையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் ஒரு தெளிவான ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மை சம்பவத்தை கொடுக்கறதுக்கு பலவிதமான பின்னாடி ஆராய்ச்சிகளை செஞ்சுட்டு வந்து அவர் கொடுக்குறாரு. ஏன்னா மனுஷகுமாரன் அப்படின்றத இயேசுவை பற்றி வெளிப்படுத்தணுன்ற நோக்கத்தோடு. அடுத்து 4வதாக யோவானை பற்றி பார்க்கும்போது, யோவான் வந்து பார்த்திங்கன்னா யோவான் வந்து மற்ற 3 பேரை காட்டிலும் ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து ஏசப்பா கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தது மாத்திரம் இல்லை, ஏசப்பாவுடைய அன்பை பற்றி அப்படியே ரொம்ப பேஷனேட்டாக, அதாவது உருகி உருகி லவ் பண்ணுறதுன்னு வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யோவான் வந்து இயேசுவை உருகி உருகி நேசிக்கிறார். இயேசுவும் யோவானை ரொம்ப அதிகமாக நேசிச்சிருக்கிறார் சரிங்களா. அதனால தான் அவர் மார்பு மேலேயே சாஞ்சிக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய எல்லா இடங்களிலும் கூடவே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா யோவான் வந்து சொல்லுவார், ஃபைனலாக அவர் சொல்லும்போது, நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பும்படியாக இந்த காரியங்கள்லாம் நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அங்கே வந்து அவருடைய பர்சனாலிட்டி டிஸ்டர்ப் ஆகாமல் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை குறித்ததான நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறதான காரியங்களை அவர் எழுதுகிறத நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஸோ அப்போ பார்த்தோம், முதலாவது எப்படி நடத்தப்பட்டாங்க பரிசுத்த ஆவியானவரால், அடுத்தது அவங்களுடைய தனித்துவத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவங்கள பயன்படுத்தினார். அடுத்து 3வதாக நான் பார்க்க போகிறது அவர்களுடைய வார்த்தைகள் சரிங்களா. அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருந்தது இப்போது நல்லா கவனிக்கணும். அதில் இருக்க அப்போது அவங்களுடைய தனித்துவம் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தது, அவங்கள பரிசுத்த ஆவியானவர் நடத்தினார். அப்போ அதனுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளிலும் என்ன இருக்குதுங்க, இப்போ உதாரணத்திற்கு சங்கீதக்காரர் வந்து கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், மெய்ப்பர் அப்படின்ற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறதுலையும் பரிசுத்த ஆவியானுடைய இன்டர்வென்ஷன், தலையீடு இருக்கிறது என்பதை நம்ம மறந்துவிடக்கூடாது. வெறுமனே ஒரு தாட்டை மட்டும் கொண்டு வரல, அவங்க எழுதினதான வார்த்தைகளிலே கூட ஆவியானவருடைய வழி நடத்துதல் இருக்குதுன்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது சரிங்களா. பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 12 13. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி, நல்லா கவனிக்கிறோம், ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஸோ வார்த்தையும் சும்மா என் வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லல. இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதும்போது, இந்த நிருபங்களையோ இந்த புத்தகங்களையோ அந்த ஆசிரியர்கள் எழுதும்போது, ஈவன் அவங்க பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தை கூட ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்ட வார்த்தைகள் அப்படின்றத நம்ம மறந்துவிடக்கூடாது சரிங்களா. இதுக்கு உதாரணம் தான், பக்கத்தில் ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்க, ஒரு படகு. இப்போ இருக்கிற படகுல வந்து மோட்டர் போட்லாம் இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் வந்து அவங்க எதை நம்பி தான் இருப்பாங்கன்னா, அந்த பெரிய துணி கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு ஏதோ ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது, எனக்கு தெரியல அது அந்த காற்று திசையை நோக்கி தான் அது போகும். சரி, அப்போது இது 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஒரு படகுல போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், காற்று விசை படகுல ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுப்போமே. காற்று விசை படகுல போகும்போது காற்று எந்த பக்கம், இப்போ இவர் இங்கேருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒருத்தர் போகணுன்னா காற்று எந்த பக்கம் அடித்தா போகட்டும் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? அவர் காற்று வந்து அந்த பக்கம் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஏதோ வடக்கு பக்கம் அடிக்குதுன்னா அவர் இங்கே சென்னையில் ஆரம்பிக்கிறவர் பெங்காலில் போய் நிற்பார். ஸோ அவரால் ஸ்ரீலங்காவுக்கு போக முடியாது. ஸோ அவர் காற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது மாத்திரமல்ல, அவருக்குன்னு ஒரு திறமை இருக்கும். அவர் தண்டு வலிக்கிறதுக்கு 2 தண்டு வச்சிருப்பார். அவர் என்ன பண்ணுவார், கொஞ்சம் அவர் போக வேண்டிய திசைக்கு போகும்படியாக அதை முயற்சி பண்ணுவார், ஓர் பண்ணுவார். ஓர்ன்ற வார்த்தை தான் பயன்படுத்தணும். ஓர்னா என்னென்னா தண்டு வலித்தல், அதை அந்த சைடில் அந்த படகு இது பண்ணுறதுக்காக 2 இது வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அதை வச்சு அவர் செய்கிறார். அவர் எப்பயுமே காற்றையே நம்பிக்கிட்டு இருக்க மாட்டார், புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஆனால் காற்றுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். அவர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒருவேளை சாதகமான காற்று அடித்தா அவர் தண்டு வலிக்காமையே அந்த டைரெக்ஷனில் காற்று அடித்தா அவர் போயிடலாம். ஆனால் அவர் ஒரு இடத்துக்கு போகணும், அப்போ அவருக்கு 2 இருக்குது. ஒன்று காற்று இருக்கிறது, இன்னொன்று அவர்கிட்ட இருக்கிறதான அந்த திறமை இருக்குது, ஸ்கில் இருக்குது.
புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டையும் பயன்படுத்தி தான் அவங்க என்ன பண்ணுறாரு, போக வேண்டிய இடத்துக்கு போகிறாரு. இப்போ இதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவர் சொல்ல நினைக்கிறதான காரியங்களையும் அந்த ஆசிரியர்கள் தங்களுடைய சொந்த வார்த்தைகள் இருந்தாலும், அது ஸ்கில் அப்படின்றது ஒன்று இருந்தாலும், ஆவியானவருடைய நடத்துதலும் அதிலே இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளணும். அதனால தான் ஈவன் ஒவ்வொரு வார்த்தை கூட பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற, நான் சொல்கிறது மூல பாஷை. நம்ம தமிழில் இங்கிலீஷில் அது இப்படி இப்படின்னு நம்ம நிறைய பேர் டிரான்ஸ்லேஷன், நிறைய பேர் இப்போ நிறைய முஸ்லீம்ஸ்லாம், என் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, உங்கள் பைபிளில் வசனம் இப்படி போட்டிருக்குதே அப்படின்வாங்க, இங்கிலீஷ் பைபிளை படிச்சுட்டு. அப்போ இங்கிலீஷ் பைபிளில் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் மூல பாஷையில் படித்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம இங்கே பேசுகிறது வந்து தவறில்லாமை அப்படின்றது வந்து மூல பாஷையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நம்ம டிரான்ஸ்லேஷனில் அப்படி இப்படி கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், பட் அதை நம்ம சரி செஞ்சுக்கணும். மிஸ்டேக்ஸோடையே நம்ம இருக்கக்கூடாது. கரெக்டுங்களா? ஏன்னா இப்போது நம்ம மொழிபெயர்த்தவங்க எல்லாமே வந்து அந்த 40 ஆசிரியர்கள் மாதிரி தேவ ஆவியினால் நடத்தப்பட்டவங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஃபுல் அத்தாரிட்டேட்டிவ் வந்து அந்த டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்க்க முடியாது. இப்போ பர்த்தலமேயு ஜீகன்பால் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவரை பற்றி ஒரு நல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று இருக்குது, யூடியூப்பில் இருக்குது. அதை தயவு செஞ்சு பாருங்கள். சரிங்களா? பர்த்தலமேயு ஜீகன்பால் இவர் தான் முதல்ல இந்தியாவிலேயே முதல்ல பரிசுத்த வேதாகமத்தை தமிழிலே மொழிபெயர்த்தவர். சரிங்களா? அவர் என்னென்னலாம் சிரமப்பட்டார், எப்படிலாம் கஷ்டப்பட்டு மொழிபெயர்த்தார் அப்படின்றது தான். அவர் வந்து ஒரு ஜெர்மானிய மிஷினரி. அவர் இங்கே வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழில் மொழிபெயர்த்துருக்காருன்னா அவருக்கு எவ்வளோ பொறுமை இருந்திருக்கணும் பாருங்கள். அப்போது இந்த மொழிபெயர்ப்பில் நமக்கு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், ஆனால் மூல பாஷையில் ஒரு நாளும் என்ன இல்லைங்க, தவறு என்பது இல்லை. வார்த்தைகளில் கூட அதிகாரம் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக நம்ம இதில் பார்க்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், நான் சொன்ன மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் வந்து இன்கார்னேட் வேர்டுன்னு சொல்கிறோம். அதாவது வார்த்தை மாம்சமானதுன்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? யோவான் 1:14 வாசிக்கிறோம். இந்த வார்த்தைக்கும் மாம்சமான வார்த்தைக்கும் அடுத்ததாக எழுதப்பட்ட வார்த்தை, அதை இன்ஸ்பயர்ட் வேர்ட் அப்படின்னு சொல்கிறோம். எழுதப்பட்ட வார்த்தைக்கும் மாம்சமாக வந்த வார்த்தைக்கும் ரெண்டு முக்கியமான காரியங்களை நம்ம தன்மைகளை சொல்ல முடியும். என்னன்னா, ஒன்று, ரெண்டுலையுமே பாவம் என்பது இல்லை. there is no sin in the inspired word or the incarnate word. அடுத்து ரெண்டாவதா, எழுதப்பட்டதான வார்த்தையோ மாம்சமாக வந்த வார்த்தையோ அதில் அவங்க சொன்னதில் அவங்க எழுதுனதில் கொஞ்சம் கூட தவறுன்றதே இல்லை. இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சுதுங்களா? இல்லை எல்லாம் சும்மா லெக்சர் கவனிக்கிற மாதிரி கவனிச்சிட்டு இருக்கீங்களா? ஹலோ, ஒரு ஹேண்ட்ஸ் அப். ஒரே ஒரு சிஸ்டர். ஓகே, தேங்க்யூ சிஸ்டர்ஸ், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ, தேங்க்யூ பிரதர். ஓகே, சூப்பர். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம தேங்க்யூ. அப்போ நம்ம எல்லாருமே கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கும் போது எந்த அளவுக்கு ஜாக்கிரதை உள்ளவங்களா வாசிக்கணும் இல்லைங்களா? எந்த அளவுக்கு பயபக்தி, ரெவரன்ஸ், பயபக்தியோடு நம்ம அதை புரிந்து கொண்டு வாசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரி, அடுத்ததாக நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய இந்த பரிசுத்த வேதாகமும் இது முழுக்க நான் சொன்ன மாதிரி தவறு இல்லாமை நான் போட்டிருக்கேன். தவறு இல்லாமை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அது எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுங்களா? இட் இஸ் கம்ப்ளீட்லி ரிலையபிள், சார்ந்து கொள்ள தகுதியானது. கண்ணை மூடிட்டு ஒருத்தங்களை நம்பலாம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொல்லக்கூடிய தகுதி எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறதான வார்த்தைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்குதுங்க? கண்ணை மூடிட்டு நம்ம நம்பலாம் அப்படின்னு ஒருத்தங்க மேலே, அது எப்படி சொல்லுவோம்? ஹையஸ்ட் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் ஒருத்தங்கக்கிட்ட அந்த வார்த்தையை சொல்லுவோம் இல்லையா? கண்ணை மூடிட்டு நம்பலாங்க அவரை அப்படின்னுவோம் இல்லையா? அந்த மாதிரி 100% ரிலையபிள், சார்ந்து கொள்ளத்தக்கது அப்படின்னா அது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஏவுதல், அதாவது உந்துதல், அதனுடைய அர்த்தம். அடுத்து நாம் பார்க்க போகிறது உந்துதலுடைய விதங்கள். எப்படிலாம் கர்த்தர் மனுஷங்களை ஏவி உந்தி அவங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணி எழுத வச்சாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வசனத்தை ஏற்கனவே எபிசோடில் நம்ம வாசிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? வாசிக்கலாமா? எபிரேயர் 1:1 பாருங்கள். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவளம் பற்றின தேவன். பாருங்கள், இந்த ரெட்டில் ஹைலைட் பண்ணியிருக்கேன், திருவளம் பற்றின தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ஸ்போக், தேவன் பேசியிருக்கிறாரு, ஏதோ ஒரு ரெவலேஷனை கொடுத்துருக்கிறாரு. எப்படி ரெவலேஷன் கொடுத்தாரு? ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் முற்பிதாக்கள் மூலமாக, ப்ராஃபட்ஸ் மூலமாக, ராஜாக்கள் மூலமாக, அவங்க மூலமாக
ரெவலேஷன் கொடுத்தார். அடுத்து 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அதில் குமாரன் அப்படின்றவரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஓல்டு டெஸ்டமெண்ட்லேயும் ரெவலேஷன் இருந்துச்சு, நியூ டெஸ்டமெண்ட்லேயும் என்ன இருக்குதுங்க, ரெவலேஷன் இருந்துச்சு. ஆனால் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் பலர் இருந்தாங்க, நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி இங்கே எபிரேயருக்கு எழுதும் போது அந்த அப்போஸ்தலன் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா, பலவிதமான விதங்களை மனிதர்கள் பரிசுத்த வேதாகமம் எழுதுறதுக்கு கர்த்தர் பயன்படுத்தினார். சரியா? எல்லாருக்கிட்டையுமே டைரெக்டாக வந்து காதலை சொல்லி, இல்லை நீ பேனா விடு, தோல் சுருள் எடு, நான் உனக்கு எழுதுறதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து அந்த இன்புட்டை வாங்கினாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் இதை நம்ம ரொம்ப கவனித்து பார்க்கணும். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள். யோவான் 20வது அதிகாரம். அந்த வசனத்தை இதில் ஸ்லைடில் போடல, நீங்கள் உங்கள் பைபிள் எடுங்க. யோவான் 20வது அதிகாரம் 30லேருந்து 31 வசனங்கள் பாருங்களேன். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறே அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த இன்டென்ஷன் என்னன்றதை சொல்லிடுறார். அப்போ யோவான் சுவிசேஷத்தை படிக்கும் போது இதுதான் நடக்கும். என்ன நடக்கணும்? இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும். இந்த எனக்கு அதெல்லாம் விசுவாசம்லாம் இருக்குதுங்க அப்படின்றோம், ஆனால் நம்ம வாழ்கிற வாழ்க்கை அப்படி இருக்காது. ஸோ அப்போ வாசிக்க தான் விசுவாசம் பெருகும். ஸோ இது ஒரு தாட்டி வாசித்து ஜஸ்ட் டு கெட் டு நோ அபவுட் ஜீசஸ் கிடையாது. சும்மா ஒரு தாட்டி வாசித்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒவ்வொரு முறையும் நம்ம வாசிக்க அதுக்குள்ளே இருக்கிறதான வார்த்தையின் மகத்துவம் மாத்திரம் இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற ஆவியனுடைய வல்லமை என்ன ஆகுதுங்க, நமக்குள்ளாக செயல்படுகிறதாக இருக்கிறது. ஸோ அதனால தான் வசனங்களை நம்ம திரும்ப வாசிக்கிறோம். அப்போ மற்ற புக்கு மாதிரி நீங்கள் ஒரு சாதாரண புக் எடுத்துக்கோங்களேன், ஒரு கதை புக்கு, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதை புக் கூட எடுத்துக்கோங்க. அது எத்தனை தாட்டி வாசிப்பீங்க? மிஞ்சி போனால் 5 தாட்டி 6 தாட்டி, இல்லை ஒரு 10 தாட்டி கூட வச்சுக்கலாமே. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை நம்ம எத்தனை தாட்டி வாசித்தாலும் அதில் இருக்கிறதான ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆவியானவர் மூலமாக நமக்கு ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். சரிங்களா? ஸோ விதமாக எழுதினதான மனிதர்கள் பலவிதமான இன்புட்ஸ் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொண்டாங்க. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஆனால் அதுக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம் ஒன்று இருக்குது. அவங்களுக்கு ஒரு சில நேரங்களில் அவங்க சொல்கிறதான விஷயத்தினுடைய அர்த்தம் ஒரு சில நேரத்தில் அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். நல்லா கவனிக்கணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற புகைப்படம் ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்கேன் பாருங்கள். சைடில் அப்பப்போ கொஞ்சம் ஃபோட்டோ போட்டால் கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுன்றதுனால கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு சிலது அவங்க சொல்கிறது, இப்போ உதாரணத்துக்கு அப்போஸ்தலனாகிய பவுல்லாம் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாரு. தேவன் சொல்கிறத அவர் எழுதுறாரு. அவர் எழுதும் போது அவருக்கே அது புரிஞ்சிருக்கும், அதனால் அவர் எழுதுறாரு. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சில உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்லாம் எடுத்துக்கோங்களேன். இந்த மைனர் ப்ராஃபட்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஓசியா, அதுக்கப்புறம் ஆமோஸு, ஒபதியா, நாகும், இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள்லாம் கவனித்து பார்க்கும்போது நமக்கு அதில் அவங்க எழுதினவங்களுக்கே வந்து தேவன் எழுத சொல்கிறாருன்றது மட்டும் தான் தெரியும். ஆனால் அதனுடைய ஃபுல் மீனிங் அவங்களுக்கு ஒருவேளை அந்த நாட்களில் புரியாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா அது அதுக்கப்புறம் நடக்க போகிறதான ஒரு காரியத்தை பற்றி இருந்திருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 1 பேதுரு 1:12 வாசிக்கலாமா? தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். எங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு வந்து என்ன பண்ணுறாருன்னா, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு ஒரு நிருபத்தை எழுதுறாரு. அதில் எழுதுன ஒரு பாட்டு தான் இது. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் பாருங்க, நான் ரெட்டில் போட்டிருக்கிறது மட்டும் நல்லா கவனிங்க. வெளியாக்கப்பட்டது. ஸோ பரிசுத்த வேதாகம்ன்றது இட் இஸ் அ ரெவலேஷன் 1. அடுத்ததா பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே. ஸோ ரெவலேஷன் ஃபஸ்ட்டு. அடுத்ததா அந்த ரெவலேஷன் யார் மூலமாக? பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு. நமக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவங்க யார்? ஊழியக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க. அவங்களுக்கு யார் பிரசங்கிச்சாங்க? அப்படியே நீங்கள் ட்ரேஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எங்கே போய் முடியும்? அப்போஸ்தலர்கள் காலத்தில் போய் முடியும். அப்போஸ்தலர் காலத்திலிருந்து
சுவிசேஷத்தை பிரசங்கித்தவங்களும் வெறும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல, பரிசுத்த ஆவியானவராலே தான் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சாங்க. இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இப்போ காஸ்பலை நம்ம திரும்ப என்ன பண்றோம்? ப்ரீச் பண்றோம். இப்போ நம்ம ப்ரீச் பண்ணும்போது நமக்குள்ளேயும் யார் இருந்து செயல்படுறாங்க? பரிசுத்த ஆவியானவர். புரியுதுங்களா? ஸோ இப்போ இங்கே பேதுரு இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ரெவலேஷன், அதாவது ஸ்கிரிப்சர்ஸ், பரிசுத்த வேதாகமத்தினுடைய வெளிப்பாடுகள்லாம் வருது இல்லைங்களா? இந்த வெளிப்பாடெல்லாம் சும்மா அப்படியே தலைமுறையாக அப்படியே எழுதி எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு போலப்பா. அந்த வெளிப்பாடுகளோடு கூட, அந்த ரெவலேஷனோடு கூட பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் என்ன ஆகுதுங்க? அந்த வார்த்தையோடு இணைந்து செயல்படுகிறது அப்படின்றத அவர் சொல்கிறார். ஸோ இதை புரிந்து கொள்றதுக்கு தேவதூதர்கள் கூட ஆசையாக இருக்கிறாங்களாம். ஆனால் நமக்கு தான் என்ன இல்லை, படித்தா நமக்கு தூக்கம் வருது. ஸோ நிறைய பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, சரிங்களா? நான் நினைக்கிறேன் அது நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட் தான். அது நிறைய நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் பிரிஸ்காக இருப்பாங்க, ஆனால் பைபிள் எடுத்தோன்னா டயர்டாக. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, பில்லி பைபிள் எடுத்தோன்னா மட்டும் கொட்டாவியாக வருது, எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஜெபிச்சுட்டு தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நம்ம வாசிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்துன்னா ரெபியூக் பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தினால. தூக்கத்தை கொடுத்து என்னை திசை திருப்புறதான எண்ணங்கள், யோசனைகள், வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு வெளியேறட்டும்னு சொல்லிட்டு அவனுடைய வசனத்தை நம்ம வாசிக்கணும், சரிங்களா? ஸோ அப்போது இங்கே பேதுரு வந்து அதான் சொல்கிறேன், நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஒரு சிலர்லாம் வந்து அவங்க எழுதின செய்தி அவங்களுக்கே என்ன ஆகலைங்க, புரியல. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆவியானவர் சொன்னார் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. இப்போ அவங்க புரியாமல் எழுதியிருக்கலாம், ஆனால் இப்போ புரியாமல் எழுதப்பட்ட அந்த வசனத்துக்கான விளக்கத்தை யார் இப்போ கொடுக்குறா? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறார். புரியுதுங்களா? ஏன்னா அப்போ எழுத வச்சவரும் அவர் தான். அப்போ அவங்களுடைய மூளைக்கு, அவங்களுடைய புரிதலுக்கு அது எட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதே ஆவியானவர் இருக்கிறார். இப்போ அன்னைக்கு எழுதப்பட்ட அதே வார்த்தைக்குரிய புரிதலை இன்னைக்கு நமக்கு அவருடைய வசனத்தை வாசித்து தியானித்து படிக்கணும்னு ஆசைப்படுற நமக்கு ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? அதை வெளிப்படுத்துகிறார். சரி, ஒரு சில முக்கியமான விதங்களை பற்றி நான் போட்டிருக்கிறேன். தயவு செஞ்சு அதை எழுதிக்கோங்க. கொஞ்சம் வேகமாக எழுதுறீங்களா? சீக்கிரம் முடிக்கிறோம். ஆக்சுவலி இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கி நான் ஒரு ஹாஃப் தான் முடிப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஹாஃப் நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும், சரியா? ஸோ கொஞ்சம் வேகமாக எழுதுறீங்களா? ஸோ பல விதங்களிலே கர்த்தர் மனிதர்களுக்கு உந்துதலை ஏற்படுத்தினார், ஏவுதலை ஏற்படுத்தினார். அதில் பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு 10 மட்டும் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் வேகமாக எழுதுங்க. முதலாவது சொப்பனம். கர்த்தர் சொப்பனத்தின் மூலமாக பேசுகிற தேவன். பரிசுத்த ஆவியானவர் சொப்பனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி வார்த்தைகளை எழுத வைக்கிறாரு. தானியேல் 7:1 அந்த ரெஃபரன்ஸ் மட்டும் வேகமாக எழுதிக்கோங்க. சொப்பனம் தானியேல் 7:1. அடுத்து ரெண்டாவதா தரிசனங்கள் மூலமாக தேவன் பேசுகிறார். பரிசுத்த ஆவியானவர் தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். எசேக்கியேல் 1:1 நம்ம அதை வாசிக்கிறோம். ஓகேங்களா? வேகமாக எழுதிக்கோங்க. அடுத்தது மூன்றாவதாக நேரடியாக கேட்கப்படுகிற தேவனுடைய சத்தம். டைரக்டாகவே ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி ஆவியானவர் பேசுகிறார். அப்போ மூணாவதா அந்த ஒரு ஏவுதல் ஒன்று இருக்கிறது. அதை லேவியராகமம் 1:1 நம்ம வாசிக்கிறோம். ஓகேங்களா? 3. அடுத்து நான்காவதாக ஒரு சில பொருட்கள், ஒரு சில அடையாளங்கள். ஒரு சில பொருட்கள், அடையாளங்கள். உதாரணத்துக்கு இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண் பாத்திரத்தை வச்சு ஆண்டவர் வந்து ஒரு செய்தியை சொல்லுவார். இப்போ இந்த மண் பாத்திரம் ஒரு எரேமியா வந்து ஒரு மண் சட்டி செய்கிற ஒரு குயவன் கடைக்கு போயிட்டு ஒரு பாத்திரத்தை வாங்குப்பா அப்படின்வார். பாத்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லுவார். இவர் வாங்கிட்டு வருவார். வந்தோன்னு ஒரு பெரிய ஒரு செய்தியை ஒன்று சொல்லிவிட்டு கடைசியாக என்ன சொல்லுவார்னா, இந்த பாத்திரத்தை போட்டு உடை அப்படின்வார். இப்போ அந்த பாத்திரத்தை போட்டு உடைக்கிறதுல என்னையா நடக்குது, எதுக்கு வாங்கிட்டு வரணும், எதுக்கு உடைக்கணும் அப்படின்னா, அது உடைக்கிறது மூலமாக ஒரு செய்தியை அவர் சொல்கிறார். இந்த மாதிரி இஸ்ரவேல் தேசம் உடைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு செய்தியை அவர் சொல்லுவார். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ பொருட்களை பயன்படுத்தி சொல்ல வர செய்தியை பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஓகேங்களா? ஸோ நான்காவதா. அடுத்து ஐந்தாவதாக வாய் வழியாக சொல்லுதல். வாய் வழியாக சொல்லுதல்னா இப்போ நான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்னேன் இல்லைங்களா, நேரடியாக இயேசுவே பேசி சொல்லி எழுதினதான வார்த்தைகள் வாய் வழியாக டைரக்டாக ஜீசஸே பேசினது. ஓகேங்களா? 5 காரியங்கள். அடுத்தது 6 எழுதிட்டீங்களா? 6 கண் கண்ட சாட்சிகள். இது என்னன்னா, அவர் கூடவே இருந்து அவரை பார்த்தவங்க. உதாரணத்துக்கு அந்த சம்பவத்தை பார்த்தவங்க, அது ஓல்ட் டெஸ்ட் பழைய ஏற்பாடாக இருக்கலாம், புதிய ஏற்பாடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த சம்பவத்தை பார்த்தவங்க, அந்த சூழ்நிலையை பார்த்தவங்க,
இவங்க எல்லாமே பார்த்து அதை விசாரித்து அதை எழுதுகிறவங்க. இப்போ உதாரணத்திற்கு யோவான் இருக்கார் இல்லையா, யோவான் வந்து யோவான் சுவிசேஷத்தை நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. யோவான் நிருபம்னு ஒன்று யோவான் எழுதியிருப்பார் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா அவர் எப்படி சொல்லுவார்னா, நாங்கள் கண்டதும் கேட்டதும் தொட்டதுமாகிய. அப்போது அவர் வந்து வெறுமனே எனக்கு தெரிஞ்சதை நான் எழுதுகிறேன்ப்பா அப்படின்லாம் எழுதலை. அவர் வந்து இதுக்கு பின்புறம் நிறையா ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அதை நம்ம யோவான் நிருபத்தை 1 யோவானை நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம பார்க்கலாம், சரியா. ஆனால் இப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த யோவான் என்ன பண்ணுறாருன்னா, அது எதனுடைய அடிப்படையில் ஜீசஸை ப்ரெசென்ட் பண்ணுறாரு, கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், அவர் கண்ணால் பார்த்துருக்கிறேன், நான் வந்து கண் கண்ட சாட்சி நான் அப்படின்ற மாதிரி அவர் அந்த ஒரு ப்ரூஃபோடு அவர் பேசுகிறார். 7வதாக பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி ஒரு சிலர் எழுதினாங்க. 2 பேதுரு 1:21 நம்ம அதை வாசிக்கிறோம். வேகமாக அப்படி எழுதுங்க. அடுத்தது 8வதாக மனிதர்களுடைய அனுபவம், தனிப்பட்ட மனிதர்களுடைய அனுபவங்களும் சாட்சிகளும். இப்போ உதாரணத்துக்கு சங்கீதக்காரர் எடுத்துக்கோங்க. கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் மெய்ப்பனாக இருக்கிறேன், அதனால் என்னை பற்றி எழுது அப்படின்லாம் அவர் சொல்லலை. யார்? தேவன் சொல்லியா இருந்தது இல்லை. இது தாவீதோடைய ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற போது அவர் வந்து தன்னை ஒரு ஆடை போலவும் தேவனை, கர்த்தரை அவருடைய மெய்ப்பனாகவும் பார்த்து அவர் அனுபவித்து எழுதினது. புரியுதுங்களா? ஸோ இதுவும் ஒரு விதமான ஒரு உந்துதல், ஒரு ஏவுதல், அதாவது அவரை உணர்ந்து எழுதுதல். அதே மாதிரி சங்கீதம் 51, அந்த தப்பு பண்ணிட்டார், அந்த விபச்சார பாவத்தை பண்ணிட்டார். இப்போ அவர் என்ன பண்ணார்? உணர்ந்து அதை உணர்ந்து இப்போ அதை என்ன பண்ணுறார்? அறிக்கை பண்ணுகிறார். அதுவே பரிசுத்த ஆவியினுடைய உந்துதல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து 9வதாக வரலாற்று ஆராய்ச்சிகள். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி லூக்கா இருக்கார் இல்லைங்களா, இவர் என்ன பண்ணுறாரு? இவர் ஒரு மருத்துவராக இருந்ததுனால அவருடைய பர்சனாலிட்டி வந்து அப்படி தான். அவர் மருத்துவராக, அவருடைய ப்ரொஃபஷனில் எல்லாமே ரொம்ப டீப்பாக ஸ்டடி பண்ணி தான் எழுதுவார். சும்மாலாம் அவர் கதை எழுத மாட்டார். இப்போ அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி தியோப்பிலோ அப்படின்றவருக்கு எழுதுகிறார். எழுதும் போது அவருக்கு நல்லா ரொம்ப டீப்பாக அவங்களுக்கு அந்த விளக்கத்தை கொடுக்கணுன்றதுனால வரலாற்று ஆராய்ச்சிகளெல்லாம் கவனித்து அதிலிருந்தும் தேவனை இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதுகிறார், சுவிசேஷத்தை எழுதுகிறார். ஓகேவா? அடுத்து 10வதாக இயேசு கிறிஸ்துவே, நம்ம அல்டிமேட் ரெவலேஷன் பார்த்தோம் இல்லைங்களா, அவரே மாம்சமாக வெளிப்பட்டு தேவனை பற்றி, பரலோக ராஜ்யத்தை பற்றி, வரப்போகும் காரியங்களை பற்றி நமக்கு பேசினதான காரியங்கள். புரியுதுங்களா? ஸோ 10 காரியங்கள். முதலாவது சொப்பனம், தரிசனம், தேவனுடைய சத்தம். 4வதாக பொருட்களோ அடையாளங்களோ. 5வதாக வாய் வழியாக. 6வதாக கண்கண்ட சாட்சிகள். 7வதாக பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதலின்படி. 8வதாக மனிதர்களுடைய அனுபவங்களும் சாட்சிகளும். 9வதாக வரலாற்று ஆராய்ச்சிகள் மூலமாக. 10வதாக இயேசு கிறிஸ்துவே நேரடியாக பேசினதான வார்த்தைகள். புரியுதுங்களா? ஸோ இவ்விதமாக பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதல் பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே இருக்கிறது. ஸோ அப்போது த நெக்ஸ்ட் டைம் யூ டேக் யூர் பைபிள், அடுத்த முறை உங்கள் பைபிள் எடுத்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ், உங்களுடைய கண்ணோட்டமே வேறு மாதிரி இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எந்த அளவுக்கு வார்த்தைகளில் ஃபுல்லாக நிரம்பி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது தேவனுடைய வார்த்தையானது வல்லமையும் ஜீவனும் உள்ளதாக இருக்குது இல்லையா. ஸோ அதனால் ஒவ்வொரு முறையும் படிக்கும் போது அது ஏதோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக எனக்குள்ள அது கண்டிப்பாக செய்யும். அப்போது இந்த பரிசுத்த ஆவியினுடைய இந்த உந்துதல், இன்ஸ்பிரேஷன் அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. சரி, இப்போது இவ்விதமாக பல விதங்களிலே அந்த உந்துதலை ஏற்படுத்தினவர் பல விதமான நடைகள், எழுத்து நடைகளிலே அதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். தீர்க்க தரிசனங்கள் கவிதை வடிவில் இருக்குது, லெட்டர் வடிவில் இருக்குது, அப்புறம் உரைநடை வடிவில் இருக்குது, வரலாற்று புத்தகங்களாக இருக்கிறது, தரிசனங்களாக. இதெல்லாம் வந்து லிட்ரேச்சர் ஸ்டைல்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கூலில் நம்ம எல்லாம் தமிழ் படிச்சிருப்போம் இல்லையா. தமிழ் சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா உரைநடைன்னு ஒன்று இருக்கும், அப்புறம் செய்யுள்னு ஒன்று இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கட்டுரைன்னு ஒன்று இருக்கும். நான் படிக்கும் போதெல்லாம், நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்தேன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்னு ஒன்று இருக்கும். எனக்கு தமிழே வராது.
தமிழ் எனக்கு நல்லா பேசுவேன், அதெல்லாம் பண்ணுவேன். ஆனால் இந்த செய்யுள் அந்த இலக்கணம்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இலக்கணம்லாம் செகண்ட் பேப்பரில் வரும். எனக்கு 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 ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு, ஒரு ஆன்ட்டி, அவங்க தான் எனக்கு தமிழ் டீச்சர் வேறு. அவங்க நான் என்னென்னலாம் தப்பாக எழுதினாலும் வீட்டில் வந்து போட்டு குத்துருவாங்க என்னைய. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் தமிழை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் படித்தேன். இப்போ நான் எதுக்காக நான் சொல்கிறேன்னா, தமிழில் அந்த தமிழ் சப்ஜெக்ட்லேயே இத்தனை இருக்கும். உரைநடை இருக்கும், செய்யுள் இருக்கும், கட்டுரை இருக்கும், இலக்கணம் இருக்கும். ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு விதமான எழுத்து நடை. அது ஒவ்வொன்றையுமே இப்போ இந்த செய்யுள்லாம் மனப்பாடம் பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகி போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் இது எதுக்காக டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸை பயன்படுத்துகிறாங்கன்னா, ஒரு இம்பேக்ட் கொடுக்கறதுக்காக, ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை, ஒரு வித்தியாசமான ஒரு தாக்கத்தை படிக்கிறவங்க பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் பலவிதமான எழுத்து நடைகளை பயன்படுத்துகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, லவ் பண்ணுறவங்கள நீங்கள் கவனித்து பார்த்துருக்கிறீங்களா? இப்போல்லாம் எப்படின்னு தெரில, ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுறவங்க காதல் கடிதங்கள், லவ் லெட்டர்ஸ் எழுதுவாங்க இல்லையா? லவ் லெட்டர்ஸ் எழுதும்போது சும்மா கதைலாம் எழுத மாட்டாங்க, கவிதைகள் எழுதுவாங்க. கவிதைன்னும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அப்படியே அதில் கரெக்டாக ஒரு வேளை கொஞ்சம் வார்த்தையில் ரொம்ப புலமை மிக்கவராக இருந்தால் எதுகை முனையெல்லாம் போட்டு அப்படியே அவங்கள கவர்ற மாதிரி வார்த்தைகள்லாம் போட்டு ஹைக்கூ கவிதைகள், இந்த மாதிரி கவிதைகள்லாம் எழுதுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, அதாவது சொல்ல வர்ற கருத்து ஒன்று தான், சிம்பிளான கருத்தாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு ஆழமாக பதிய வைக்கணுன்றதுக்காக வெவ்வேறு விதமான எழுத்து நடைகள். அதே மாதிரி தான் பரிசுத்த வேதாகமத்திலும் பல விதமான எழுத்து நடைகள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சரிங்களா? சரி, ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ன்றது கொஞ்சம் ஒரு பெரிய டாபிக். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரூஃப். இதனுடைய அத்தாட்சி என்ன, ஆவியானவர் தான் இது கொடுத்தாருன்றதுக்கான அத்தாட்சி என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணிட்டு அடுத்தது வேதாகமத்தை நம்ம எப்படி வியாக்கியானம் பண்ணுறது, அதை பற்றிலாம் நம்ம தியானிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வசனங்களுக்குள்ளாக போய் நம்ம ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பேசினது உங்களுக்கு புரிஞ்சதுங்களா? இன்றைக்கி ஆன்லைனில் இருக்கிறவங்க ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் கொஞ்சம் பாதியில் தான் வந்து ஜாயின் பண்ணிங்க, பரவாயில்ல. நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சரியா? ஸோ மிச்ச பாதியை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம கண்டினியூ பண்ணலாம். மீன்வைல் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் எழுதி வைக்கிறேன். ஓகே, ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. ஹோம்ஒர்க் கிளாஸே நடத்தலைனாலும் ஹோம்ஒர்க் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, கிளாஸ் நடத்தியிருக்கிறோம், பாதி நடத்தியிருக்கிறோம், மிச்ச பாதி நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம கண்டினியூ பண்ணலாம். பட் மீன்வைல் நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. திரும்ப இதே பகுதியை தான் நம்ம அடுத்த வாரத்தையும் நம்ம தியானிக்க போகிறோம். பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்து தியானிச்சுக்கலாம். இதை எழுதிக்கோங்க. சரிங்களா? ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வசன பகுதி, இதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் நான் அனுப்புகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் ரெகுலராக நீங்கள் படிக்கிற வேத வாசிப்பு இல்லாமல் நிறைய பேர் ஃபுல் பைபிள் ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. பல விதமான பிளான்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி பைபிளை படிச்சுட்ருக்கலாம். அது இல்லாமல் தனியாக நீங்கள் இந்த காரியங்களை, இந்த பேசேஜஸை நீங்கள் தியானிக்கும்படி உங்களை அன்பாய் நான் கேட்கிறேன். நான் இது உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்றேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு மிரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ராஜா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நீர் வசனங்களிலே எப்படி வல்லமையாய் உம்முடைய அடையாளத்தை ஏற்படுத்தி, உம்முடைய இம்ப்ரெஷன்ஸ், உங்களுடைய தாக்கங்களை ஏற்படுத்தி, மனிதர்கள் அவர்களுடைய தனித்துவம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு மத்தியில் நீங்கள் செய்ய நினைத்த, நீங்கள் சொல்ல வருகிறதான காரியங்களை அவங்க மூலமாக பயன்படுத்தி நீங்கள் எழுதுனீங்க. அதை தான் இந்த நாளில் நாங்கள் தியானித்தோம். ஆகையினாலே இனி வருகிற நாட்களிலே வசனங்களை நாங்கள் வாசிக்கும் பொழுதோ தியானிக்கும் பொழுதோ அதில் மறைந்திருக்கிறதான அந்த வார்த்தையின் வல்லமை ஆவியானவர் மூலமாக எங்களுடைய இருதயங்களுக்குள்ள, சிந்தைகளுக்குள்ள, ஆத்துமாக்குள்ள நுழையட்டும், எங்கள் குடும்பத்துக்குள்ளே வரட்டும், எங்கள் சபைக்குள்ளே வரட்டும். இந்த நாட்களிலே வார்த்தையை நாங்கள் சும்மனா வெறுமனே வாசிக்கிறவர்களாக இல்லை, ஏதோ கட்டுரை மாதிரியோ உலக பிரகாரமான ஒரு காரியங்கள் போல வாசிக்கிறவர்களாக இல்லாமல் ஆவியானவர் பேசுகிற காரியங்களை அதிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு எங்களுடைய சிந்தைகளை, எண்ணங்களை கர்த்தர் திறந்தருளுங்கப்பா.
உணர்வுள்ள இருதயத்தை தாரும். கர்த்தருடைய வசனத்தை படிக்கும் போது காணப்படுகிற எல்லா கடினத்தன்மைகளும், சந்தேகங்களும், கேள்விகளும் இதெல்லாம் மாறட்டும் அப்பா. கேள்வி இருந்ததுன்னா அதுக்கு பதில் நிச்சயமா இருக்கும். ஆனால் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் சத்ருவானவன் தந்திரமாக சிந்தைகளுக்குள்ளாக விதைத்து விட்டு கொண்டே இருக்கிறான். ஆகையினால் இதை குறித்து நாங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து எங்கள் சிந்தைகளை எப்பொழுதும் பரிசுத்தமாக காத்துக்கொண்டு, எங்களுடைய ஐம்புலன்களை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு, சரீரத்தின் வாசல்களை ஜாக்கிரதையாக காத்துக்கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆவியானவர் பேசுகிறதான சத்தியங்களை, தவறில்லாம அதிகாரத்தோடு பேசப்படுகிற சத்தியங்களை மனசார நாங்கள் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படுகிறவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும். வசன பகுதிகளை தியானிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இதை தொடர்ந்து இனி வருகிற நாட்களிலே இந்த வீடியோவை கேட்க போகிறவங்களோடையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து இடைப்படுங்க. நீங்கள் மாத்திரம் உயர்ந்துருங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, உடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். ஓகே, ஸோ இந்த நாளில் இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆகையினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் கிளாஸில் சரியாக 7 o'clock எல்லாம் கொஞ்சம் லேட்டாக வரீங்க, ஸோ நிறைய கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறீங்க. கரெக்டாக 7 o'clock ஷார்ப்பாக ஆரம்பிச்சிருவோம். எங்கேயாவது தூர இடத்துலேருந்து வந்தால் தான் நமக்கு லேட் ஆகும் இல்லையா? பஸ்ஸு பிடிச்சி வரணும், வண்டியில் வரணும், டிராஃபிக்கில் வரணும். ஆன்லைனில் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணுறதுக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. சரி, ஸோ ஆகையினால தயவாய் அடுத்த கிளாஸ்லேருந்து எல்லோரும் டைமுக்கு வர முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது வெறும் 4 பேர் தான் இருந்தாங்க. சரி, அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டாம். எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம இந்த காரியத்தை நம்ம செய்வோம். படிக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தாலும் கற்றுத்தர்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். சரிங்களா? ஸோ அதனால் சோர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். வசனங்கள் அதிகமாக உட்கொள்ளுவோம், சாப்பிடுவோம். அது நம்முடைய ஆகாரம். சரிங்களா? நம்மளுடைய சரீரத்திற்கு உணவு போல ஆவி மனுஷனுக்கு கர்த்தருடைய வார்த்தை தான். தொடர்ந்து தியானிப்போம். பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். காட் பிளஸ் யூ. குட் நைட்.